கட்டிடத்தினுடைய பேஸ்மெண்ட் ஹைட் ஒரு 6 அடிக்கு மேலே போகுது அல்லது 6 அடி வரைக்கும் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணுங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுல முதல் விஷயமா நம்ம ஃப்ளோர் பிளான் டிசைன் பண்ணும் பொழுது அந்த பிளான ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கொடுக்கும் பொழுது என்னுடைய பேஸ்மெண்ட் ஹைட் எவ்வளவு வருது அப்படிங்கிறத கண்டிப்பா அவங்கள்ட்ட தகவலை சொல்லிடுங்க. அப்பதான் அதுக்கேற்ற மாதிரியான காலம் பீம்ஸ் அவங்க டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டாவது விஷயமா நீங்க அந்த பேஸ்மெண்டோட ஹைட் 6 அடிக்கு நீங்க போகும்பொழுது மினிமம் 9 inches திக்னஸ் இருக்கக்கூடிய வால் கண்டிப்பா நீங்க கொடுத்துருங்க. அதுக்கு மேல கொடுத்தாலும் தவறு கிடையாது. மூணாவது விஷயங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, நீங்க கண்டிப்பா மேல ஒரு டை பீம் எல்லா காலமே நீங்க கனெக்ட் பண்ற மாதிரி பிரிக் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 6 inches திக்னஸ்ல வந்து நீங்க டை பீம் கொடுத்துருங்க. இது கட்டு வேலை மோர் தென் 3 feet மேல ஹைட் போயிடுச்சுன்னு சொன்னாலே கம்பல்சரி நீங்க கொடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லதான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இன்னல் நம்ம பிளாஸ்டரிங் பண்றது உள்ளரையும் சரி வெளியிலையும் சரி பிளாஸ்டரிங் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சீங்கன்னா பிட்டு ஃபிக்ஸ் கோட்டிங் கொடுத்துருங்க. இந்த கோட்டிங்னால நமக்கு என்ன செய்யாது அப்படின்னு சொன்னா, உள்ள கன்சல்டேட் பண்ணக்கூடிய அந்த தண்ணியானது வெளியிலேருந்து எந்த ஒரு பாதிப்பும் தண்ணி உள்ளேயும் ஊடுருவாம இருந்து இது ஒரு வாட்டர் ப்ரூஃபிங்கா நம்மளுடைய பில்டிங்க்கு ஆக்ட் ஆகும். அடுத்து லாஸ்டா விஷயம் என்னன்னு சொன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம உள்ள கன்சாலிடேட் பண்ணக்கூடிய அந்த மண்ணை வந்து ஒரே ஸ்டேஜ் 6 அடிக்கும் போட்டு நீங்க பண்ணிடாம 2 செட்டா நீங்க பிரிச்சு பண்ணிக்கங்க, அல்லது 3ஆ பண்ணிக்கிட்டாலும் நல்லதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 அடி, அடுத்த ஒரு 2 to 3 அடின்னு போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டைப் கன்சாலிடேட் பண்ணிட்டு அடுத்து 2வது டைம் நீங்க கன்சாலிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு சில பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். நம்ம செவரானது பல்ஜாகி விலகி வெளியில சில இடங்கள் எல்லாம் வரக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூவை வந்து அந்த பல்ஜாய் வெளியில வராம அதை தடுத்துக்கிறோம். ரெண்டாவது விஷயமா என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கன்சாலிடேட் 2 ஸ்டெப்ஸா பண்ணும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல அந்த மண்ணு செட்டில்மெண்ட் ஆகுறது கொஞ்சம் நல்லா ப்ராப்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிராவலா இருக்கட்டும், நீங்க மண்ணா இருக்கட்டும், செட்டில்மெண்ட் பண்ணும்பொழுது இந்த 6 அடி வரைக்கும் நீங்க பேஸ்மெண்ட் ஹைட் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நீங்க 2 செட்டா கன்சாலிடேட் பண்ணிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.